இந்த உலகத்தில் இருக்க உணவுகள்லேயே ஒரு சில உணவுகள் மட்டும்தான் எந்த உயிருக்கும் அச்சுறுத்தல் விளைவிக்காம, எந்த உயிரையும் கொல்லாம, எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காம உருவாக்கப்படுது. அதில் ஒன்று தான் தேன். தாவரங்கள் பூ பூத்து காய் காய்க்கணும். அந்த பூ பூத்து காய் காய்க்கணும்னா மகரந்த சேர்க்கை நடக்கணும். இந்த மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்க்கணும். மகரந்த சேர்க்கையாளர் ஈர்க்கணும்னா அதுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும். அந்த உணவு தான் மதுரம். அந்த மதுரமை கொடுத்து மகரந்த சேர்க்கை செய்ய வைக்குது. இந்த மதுரம் தேனியோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது சுத்தமான தேனாக வெளியில் வருதுங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான சூழலில் நடக்குதுங்க. தாவரங்கள் சூரிய வெளிச்சத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு பூமியில் இருக்க நீரை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கலந்து ஒரு திரவமாக வெளியில் விடுதுங்க. அதுதான் மதுரம். ஒரு மதுரத்தை தேனாக மாற்றக்கூடிய சக்தி தேனீக்கு மட்டும்தான் இருக்குங்க.